பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் லுத்திரன் ஜெப நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் வாலிப பெண் பிள்ளைகளாக இணைந்து இந்த நேரத்தில் இந்த ஜெப கொள்கையை நடத்துவார்கள். இவர்களோடு கூட நாம் இணைந்து நாம் கடவுளை ஆராதிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானித்து நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கிருபையாய் வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் இந்த ஜெப நேரத்திற்குள்ளாக வந்து இந்த நேரத்திலே எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களாக இந்த நேரத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் கூட ஆண்டவரை வாலிப பெண் பிள்ளைகளாக இணைந்து இந்த ஜெப கொடுகையை நடத்துகின்ற பொழுது நீ தாமே எங்களோடு கூட இருந்திருந்துமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். பாடுகின்ற பாடல்களிலும் ஆண்டவரை கேட்கின்ற உம்முடைய திருவார்த்தைகளிலும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் முழுமையாய் உணர்கின்ற மக்களாக இந்த நேரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்டு நீர் பதில் கொடுத்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த ஜெப நேரத்தை நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். நீரை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். கடவுளின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீர்த்தனைகளின் புத்தகங்களில் 18வது பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். Namaste.
அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு உன்னத பாட்டு பாடல்களை பாடுங்கள், புது பாட்டை பாடுங்கள். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்ம துதித்து தோர்த்தத்தி கொண்டே இருக்கணும். நம்ம அவரை நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் அநேக காரியங்களும் நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்மளை தூக்கி நிறுத்துறவர் அவர் தான். நம்ம யோசேப்பை பார்க்குறோம். அந்த யோசேப்பு அவங்க அப்பா ரொம்ப பாசமாக இருந்தார். ஆனால் அவங்க அண்ணன்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள யோசேப்பை வெறுத்தாலும், ஆனால் யோசேப்பு கடைசியில் ஒரு ராஜாவாக நிறுத்தினார். அவனை குழியில் தள்ளும் பொழுதும் கடவுள் அவனை ராஜாவாக நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் இப்போ இந்த லாக்டவுன் நேரத்துலையும் இந்த கொரோனா நேரத்துலையும் நம்ம ஃப்யூச்சர் வாலிப பிள்ளைங்களுக்கு நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். பெரியவங்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன ஆகுமோ, அடுத்தது நம்ம உயிர் பழைப்போமா அப்படிங்கிறதான ஒவ்வொரு நாளும் ஒரு யோசனையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி எஸ்வே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவரை கைகளை உயர்த்தி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் அந்த நேரத்தில் நம்மகிட்ட சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அது கேட்டதாக கைகளை தட்டி அவருடைய நாமத்தை நம்ம துதித்து இப்பொழுது ஒரு பாடலை நம்ம பாடுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அசட்டையாக நிற்காம கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்ம நோக்கி இந்த பாடலை பாடுவோம். வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி
அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து எங்களை தூக்கிவிட்டீரே, உயர்வான ஸ்தலங்களிலிருந்து எங்களை நிறுத்திவிட்டீரே. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான யோசனை வரும் பொழுதும் ஆண்டவரே அப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. இந்த நேரத்திலும் நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி அவரை இந்த இவ்வளவு நம்ம ஆராதனை நம்ம செய்கிறோம். ஆனாலும் நம்ம ஆராதனை செய்யும்பொழுது கர்த்தரானவர் இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது தான் நம்ம அபிஷேகத்தையும் பரிசுத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வராமல், இந்த இடத்துல வராமல், அவருடைய தொடுதல் இல்லாமல் நம்ம இது எல்லாமே சேர்ந்து அது வேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல வாழுங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய பரிசுத்தனால எங்களை ஆண்டவரே நீர் கழுவுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நீர் பரிசுத்த தகப்பனே, எங்களை பரிசுத்தப்பட்டதற்கு நீர் கழுவுங்க ராஜா. அந்த இடத்துல வாருங்க என்று எல்லாரும் சொல்லி கேட்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் கேட்போமா?
இந்த ஆராதனையில் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஆராதனையில் கர்த்தாவே ராஜா உம்முடைய துதிக்கவும், ஆண்டவரே இயேசப்பா உமைக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டவரே இயேசப்பா உம்மை புகழ்ந்து பாடவும், ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களை குழியிலிருந்து எங்களை தூக்கி விட்டீர். ஆண்டவரே ராஜா கர்த்தாவே, இனி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தமாய் நடக்கவும் நீரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் திருப்பதில் நம்ம கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் சொல் தகப்பனே, ஆமென். மூவர் கடவுளின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நான் உங்களுடன் தியானிக்கப் போகின்ற ஒரு பகுதி என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவின் உடலாகிய திருச்சபை என்கின்ற ஒரு சிறிய ஒரு தியானத்தை உங்கள் மத்தியிலே செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நடந்த கடவுளே, நீர் கொடுத்த இந்த ஒரு நல்ல வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் தியானிக்கின்ற இந்த தியானத்திலே உம்முடைய இருத்தல் நிலை எங்களோடு இருந்து நாங்கள் கேட்கின்ற செய்தியை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக மாற்ற நீரே ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் உடலாகிய திருச்சபை என்ற தலைப்பை நாம் சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், தன் சரீரமாகிய உடலை ஆலயம் திருச்சபை என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அதன் அடிப்படையாகவே கிறிஸ்து இயேசுவின் உடலாகிய திருச்சபை என்ற தலைப்பிற்கு கீழாக நான் பேசியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:27 வசனத்தை நாம் வாசித்தமேயானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல 1 கொரிந்தியர் 12:12 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று இந்த 1 கொரிந்தியர் 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தனது சரீரமாகிய உடலை ஆலயம் திருச்சபை என்று கூறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவில் நாம் அவருடைய உடலில் கலந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கு கொரிந்தியர் புஸ்தகத்தின் மூலம் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அதற்கு முன்பாக திருச்சபை என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது அநேக இறையலாளர்கள் சொல்வது என்னவென்றால், வாட் இஸ் த சர்ச்? இறையரசை நிறைவேற்றுவதற்காக கூடுகின்ற ஒரு கூட்டமே திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று மார்ட்டின் லூத்தர் கூறும் பொழுது, உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகள் கூடுகின்ற ஒரு இடம் சபை என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கூறுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று கூறப்படுகின்றது. இறையரசை நிறைவேற்றுவதற்காக கூடுகின்ற ஒரு கூட்டம் திருச்சபை என்று நாம் சிந்தித்தேமேயானால், இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த நோக்கத்திற்காக திருச்சபையில் கூடுகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமது உடலில் கலந்திருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் நாம் அறியும் பொழுது, இயேசுவை நம் வாழ்க்கையிலே, நமது செயல்பாட்டிலே அவரை முழுவதுமாக காண்பிக்கின்றோமா என்பதையும் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே திருச்சபை மூடப்பட்ட ஒரு சூழல் இங்கு காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் உடல், ஆகவே இறையரசு நிறைவேற்றுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் திருச்சபையாக இருக்க வேண்டும். இந்த கொரோனா சமயத்திலே அநேக திருச்சபைகள், நம்மளுடைய திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் நம்ம எங்கே சர்ச்சுக்கு போகிறது, கடவுளை எங்கே துதிக்கிறது, திருச்சபை எல்லாமே மூடி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தன் சரீரமாகிய உடலை திருச்சபை என்று சொல்லும் பொழுது நாம் அனைவரும் நடமாடக்கூடிய ஒரு ஆலயங்களாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நாம் அப்படி இருக்கும் பொழுது ரோமர் 12:5 வசனத்தை நாம் படிக்க கேட்டோமேனால், ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள வரங்களுக்கு ஏற்ப நாம் ஈடுபட வேண்டும், செயல்பட வேண்டும். எப்படி என்றால், ஊழியம் செய்கிறவர்கள் தனது ஊழியத்தை அதன் மூலம் தனது செயல்பாட்டிலே செயல்படுத்த வேண்டும். போதிக்கிறவர்கள் போதனம் செய்யும் பொழுது தன்னுடைய செயல்பாட்டை நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று கடவுள் நமக்கு அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், எவ்வாறு நாம் அதை செயல்படுத்துகின்றோம் என்பதை ரோமர் 12:5 வசனத்திலே நமக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது.
நான் முன்பு சொன்னது போல இறையரசை நிறைவேற்றுவதற்காக கூடுகின்ற ஒரு கூட்டமே திருச்சபை என்று நாம் எடுத்துக்கொண்டால், நம்முடைய செயல்பாடு இன்றைய நாட்களில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறையரசை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறதா, இல்லை என்றால் கடவுளுக்கு முரண்பாடான ஒரு செயல்பாடை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூறியிருக்கிறது என்னவென்று நாம் சிந்திக்கணுமானால், அந்த பகுதியில் வேத பாரகரை பற்றியும் பரிசேயரை பற்றியும் இயேசு கிறிஸ்து அங்கு உரையாடல் நடத்துகின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அங்கு வேத பாரகரும் பரிசேயரும் போதிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்கள் சொல்வதை கேளுங்கள், செயல்படுத்துங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் கூறுகிறார். ஏனென்றால் வேத பாதகரும் பரிசேயரும் தன்னுடைய வாழ்வில் சமயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றார்கள், கடவுளை வணங்குகின்றார்கள், மற்றவர்களுக்கு நாம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், கடவுளை இப்படி வழிபட வேண்டும் என்று முறைமைகளை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தாமல் போலியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இயேசு அந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். இன்றைய நாட்களிலே இந்த கொரோனா டைமில் நம்ம திருச்சபைகள் எல்லாம் மூடி இருக்கின்ற சமயத்தில் நாம் அனைவரும் நடமாடக்கூடிய ஒரு ஆலயங்களாக கடவுளுக்கு விருப்பமான செயல்பாடுகளை செய்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றோமா, இல்லை வேத பாதகர் பரிசேயர் போன்று பேரளவு கிறிஸ்தவர்களாக நாம் அனைவரும் திருச்சபை அனைத்தும் முடங்கி இருக்கின்றது, நாம் நமது குடும்பம் என்று நாம் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஆகவே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கூறுவது போலவும் இறையலாளர்கள் கூறுவது போலவும் இறையரசை நிறைவேற்றுவதற்காக கூடுகின்ற ஒரு கூட்டம் திருச்சபை என்று சொல்லப்பட்டால், நாம் அனைவரும் அந்த நோக்கத்தோடு கிறிஸ்தவர்களாகிய நாம் இறையரசை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகின்ற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்பியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவின் உடலாகிய திருச்சபை என்று நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உடல் தான் திருச்சபை. அந்த திருச்சபை சீர்கெட்டு போனாலோ, அந்த திருச்சபையில் எதுவும் முரண்பாடு நடந்தாலோ அது யாரை பாதிக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பாதிக்கும். இயேசு கிறிஸ்து உடலை நாம் சிதைப்பதற்கு சமமாக இந்த பகுதியானது சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் உடலாகிய திருச்சபை என்பதை நாம் மனதில் கொண்டு அவருடைய உடலை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் நினைவில் கொண்டு அவருடைய உடலாகிய திருச்சபையை நாம் சற்று சிந்தித்து கடவுளுக்கு பிரியமான ஒரு செயல்பாடுகளை செய்ய நாம் இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கோம். கடவுள் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை துதிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடை உமக்கு விருப்பமான செயல்பாடாக கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் பேரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப வாழ நீரே ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொஞ்சம், ஏனென்றால் நீர் பெரியவர், நீர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு விருப்பமான காரியங்களை செய்வதற்கு நீரே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
எங்கள் உற்றார் உறவினர்களை நம்புவதில்லை ஆண்டவரே. இது அந்த கொள்ளை நோய் காலத்திலே நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை வருகின்ற நாட்களில் நீர் காத்து வழிநடத்துவீராக. ஆமென். Prayer. Heavenly God, thank you for giving us this new day and thank you for giving us this new opportunity to pray in your presence. As you said in Matthew chapter 18 verses 20, where 2 and 3 men are gathered in your name, I'll be there. Thank you, God. I'm here to pray for daily wages people who are suffering with lot of difficulties for food and shelter, God. Please help them to manage their needs with your presence, God. Thank you, God. Amen. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்நேரத்தில் கூட வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து நாமகத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சுவாமி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட எத்தனையோ திருச்சபைகளை திறக்க முடியாமல் நாங்கள் வந்து வீட்டிலேயே ஆலயமாக வந்து இது பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் சுவாமி. இந்த நேரத்தில் கூட சுவாமி நீங்கள் வந்து நல்ல ஒரு விடிவு காலத்துக்கு கொடுக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுப்பா அந்த நேரத்துக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு சாலமன் தந்தவரை ரெட்டிப்பான ஞானத்தினால் கர்த்தாவே நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஞானத்தின் மூலம் ஆண்டவரே நாட்டில் இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரே, இந்த கொரோனா மத்தியில் ஆண்டவரே சரியான முடிவுகள் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த முடிவுகள் எல்லாத்தையும் ஆண்டவரே, அந்த தீர்ப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவரே மக்கள் வந்து அதன்படி நடக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன்படி நடந்து ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த கொரோனா அதிசீக்கிரத்தில் ஆண்டவரே அந்த வெளிக்கு போக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா மருத்துவர்கள் மக்கள் எல்லாமே ஆண்டவரே இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. சுவாமி அது எல்லாத்துக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த லேசான உபத்திரத்தில் ஆண்டவரே இதை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தலைப்புகளால் நாங்கள் குணமாக இருக்கோம்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அதன்படி சுவாமி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடி சுவாமி நீங்கள் நீங்கள் வல்லெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு சுவாமி அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தாங்க ஆண்டவரே. இசப்பா அந்த 91 சங்கத்தில் சொன்னபடி ஆண்டவரே நீங்கள் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஒரு விசேஷத்தை ஒரு பாதுகாப்புனால நீங்கள் வல்லெடுத்துங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் போகிறப்ப எல்லாத்தையும் ஆண்டவரை கர்த்தரை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரை நீங்களே பொறுப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆமென். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை தந்த கிருபைக்காக மக்கள் நம்ம நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த கருத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா எத்தனையோ வாலிபர்களுக்கு தகப்பனே ஆண்டவரே இப்பொழுது இந்த கொரோனா ஆண்டவரே இயேசுப்பா இந்த நிலைமையில் ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே ராஜா கர்த்தாவே கேள்விக்குறியாக நிற்கிறது தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா அவர்கள் ஆண்டவரே ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்று தகப்பனே நினைத்து கொண்டு தகப்பனே அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சூசைட்லையும் ஆண்டவரே இயேசுப்பா அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன்லையும் இருக்காங்க ராஜா. நீர் அவர்களுக்கு தகப்பனே ஆண்டவரே நான் கர்த்தாவே ராஜா நீர் அவர்களோடு கூட இருக்கிறீங்கன்றது அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. சிறு பிள்ளைகளை தகப்பனே ராஜா ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸஸ் ஆண்டவரே இயேசுப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சரியாக ஆண்டவரே இயேசுப்பா படித்து ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே கர்த்தாவே பெரிய ஆளாக நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா இந்த ஆண்டவரே இந்த கொரோனா கர்த்தாவே ராஜா முற்றிலுமாய் தகப்பனே நிலைமை ஆண்டவரே மாறுவதற்கு நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நீர் தகப்பனே ராஜா காற்றையும் கடலையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால தகப்பனே ராஜா நீர் அதட்டி ஆண்டவரை நிறுத்தி நீர் தகப்பனே ஆண்டவரை மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரை இதை முற்றிலுமாய் தகப்பனே உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் திருப்பாத்தில் நம்ம கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை இந்த வாலிப பெண் பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய நாமத்தை துதித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்களோடு கூட இந்த காணொளி வழியாக உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தக்கதான வாய்ப்பினை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர். அதற்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசனத்தினாலே நீர் எங்களை நிறைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரை சிறிது நேர தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே எங்களுடைய சரீரமானது இந்த திருச்சபைக்குள்ள ஆண்டவரை நாங்கள் ஆலயங்களாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே இப்போதும் கூட ஆண்டவரே அந்த ஆலயத்தமாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றத்திற்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளை குற்றங்களுக்கு நீர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தவறுகளிலிருந்து நாங்கள் முழுமையாக மனம் திரும்பி எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த மக்களாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற மகா பெரிய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே இந்த லுத்திரன் ஜெப நேரத்திலும் கூட ஆண்டவரே இணைந்து உம்மை துதிப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே இருவர் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நீர். இதோ இப்போதும் கூட ஆண்டவரே அநேகராக இந்த காணொலி வழியாக கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களுக்காக நாங்கள் இடத்திலே வருகின்றோம். ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்தள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே
தேவைகளோடு கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, கவலைகளோடும் கண்ணீரோடும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களுக்கு நீர்தாமே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தினை கொடுத்து அவர்களுடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றி அருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். பலவீனத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களுக்கு நீர்தாமே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நீர் அந்த ஆசீர்வாதத்தினை நீர் அந்த மக்களுக்கு நீர் கொடுத்து நீர் வழிநடத்துமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். திருச்சபை மக்கள், உலக மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். உலகம் முழுவதிலும் கூட ஆண்டவரே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, விரைவிலே இந்த தொற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இது நிமித்தமாக அநேக ஆலயங்கள் ஆண்டவரை பூட்டி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நீர்தாமே அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தினை நீர் எங்களுக்கு கொடுத்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உம்மிடத்திலே வருகின்றோம். ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க நீர் கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல கடவுளே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீமையின்றி எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே சுவாமி, ஆமீன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.